அனைத்து நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கங்க. இன்றைக்கி சொல்ல போகிற ஆன்மீக டிப்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். 5 டிப்ஸுங்க. அதில் ஒன்று டிப்ஸ் நம்பர் 1, சாமி ரூமில் நம்ம பூஜை ரூம் இருக்கு இல்லையா, அதை எப்பயுமே திறந்த வெளியில் வச்சுருக்கக்கூடாது. கதவு இருந்துச்சுன்னா பூஜை ரூமில் சில வீடுகளில் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. சாமி ரூமில் ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சாமி படம்லாம் வச்சு அதுக்குன்னு ஒரு கதவு வச்சு பூஜை ரூமை பூட்டி வச்சுருக்காங்க. அந்த மாதிரியும் பூட்டி வைக்கிறாங்க. இல்லை எங்களோட வீட்டில் ஷெல்ஃபில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு சின்ன திரை போட்டு அதை மறைச்சி வைக்கலாம். இல்லை எங்களுக்கு வசதி இல்லை, நாங்கள் திறந்த மாதிரி தான் இருக்கோம் சாமி படம்லாம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதனால் எக்ஸ்ட்ரா கூடுதல் பலன் கிடைக்கும். அவ்வளோதான். டிப்ஸ் நம்பர் 1 கம்ப்ளீட்டடாக. டிப்ஸ் நம்பர் 2, அது என்னென்னா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கசப்பான உணவுப் பொருட்களை சமைக்கக்கூடாது. அது என்னென்னா, பாவக்காய், சுரக்காய், அப்புறமேட்டு மொச்சப்பயிறு, இந்த 3மே சமைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 3, விளக்கு ஏற்றிட்டு 24 மணி நேரமும் விளக்கு எரியக்கூடாது. காலையில் அரை மணி நேரம், மாலையில் அரை மணி நேரம் எரிஞ்சால் போதும். அதுவே வீட்டுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கும். டிப்ஸ் நம்பர் 4, விளக்கேற்றுற நம்மளும் சுத்தமாக இருக்கணும். அந்த விளக்கு வச்சுருக்கிற அந்த பூஜை ரூமும் சுத்தமாக இருக்கணும். அது என்றைக்குமே நல்லது, குடும்பத்துக்கு மிகவும் நல்லது. டிப்ஸ் நம்பர் 5, கோயிலில் ஈஸ்வரன் சாமி சிலையும் முனியாண்டி சாமி சிலைக்கும் நம்ம நார்மலாக சிலைங்க ஐயனார் ஆகட்டும், குலதெய்வம் முனீஸ்வரன் ஆகட்டும் சும்மா வரமாட்டோம். சிலைக்கு பூஜை பண்ணி அர்ச்சனை செஞ்சு ஒரு தேங்காய் உடைப்போம். அந்த மாதிரி தேங்காய் உடைச்சிட்டு திருப்பி பார்க்காம வரணுங்க. நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், பலன் பெறுங்க.